காவேரி வந்து மொட்டை மாடியில நின்னுட்டு இருக்கும்போது விஜய் வந்துட்டு, "என்ன காவேரி இங்க நின்னுட்டு இருக்க? உன் முகம்லாம் வாடி போயிருக்கு. என்னாச்சு? ஏதாவது உடம்புக்கு எது சரியில்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஐயய்யோ! அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நான் நல்லா தான் இருக்கேன். உள்ள வெயில் ஜாஸ்தியா இருந்த மாரி இருந்துச்சு. அதனால தான் இங்க நின்னு காத்து வாங்கிட்டு போலான்ட்டு வந்தேன்." "அப்படியா காவேரி? உன் உடம்ப பார்த்துக்கோ. சரி இந்தா சாவி. என்னோட தாத்தா வேற வீடு வரைக்கும் வந்துட்டு போப்பா" அப்படின்னு சொன்னாங்களா. சரி நானும் போயிட்டு என்னன்னு தான் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். காவேரி வந்து மனசுக்குள்ளேயே, "இவரு வேற நேரம் காலம் தெரியாம இப்ப தாத்தா வீட்டுக்கு போகணுமா? நான் வேற இந்த டெஸ்ட் எடுத்துட்டு பாசிட்டிவ் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ண போறேனே தெரியாம ஒரு குழப்பத்துல இருக்கேன்." "என்ன காவேரி ஏதோ ஒரு சிந்தனையிலேயே இருக்கிற மாதிரி இருக்கு" அப்படின்னு சொன்னதும் காவேரி இருந்துகிட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க" அப்படின்னு சொன்னதும் விஜய் இருந்துகிட்டு, "சரி காவேரி நான் இங்க இருந்து கிளம்புறேன். எதுவா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணு. நான் போயிட்டு வரவா?" காவேரி வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு, "நீ கண்டிப்பா கிட் வாங்கி டெஸ்ட் பண்ணியே தான் ஆகணும். இல்லைன்னா ஒண்ணுமே தெரியாது." காவேரி வந்து படிக்கட்டிலேயே உட்காந்துட்டு, இப்ப நம்ம என்னதான் பண்ண போறோம்னு தெரியல. இந்த டைம்ல விஜயும் வீட்ல இல்ல. நம்ம அம்மா கிட்ட வேற என்ன பதில் சொல்ல போறதுன்னு தெரியல. காவேரி வந்து மனசுக்குள்ளேயே எதுவா இருந்தாலும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம விஜய்க்கு ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அந்த டைம்ல கங்கா வந்துட்டு, "என்ன காவேரி வெளியில பண்ணிட்டு இருக்க? ஏன் இன்னும் உடம்பு ஏதாவது முடியலையா?" அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. காவேரி இருந்துகிட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நான் நல்லா தான் இருக்கேன்." காவேரி வந்து பிரெக்னெண்டா இருந்தா நம்மளுக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.